100 நாள் ஆஃப் சீசன் ட்ரைனிங்கோட 47வது நாள் காலையிலக்கு பழைய சோறும் ஹெல்த்தி ஷேக்கும் சாப்பிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன். அங்க போன அப்புறம் தான் அந்த வண்டர்ஃபுல் சம்பவம் ஹேப்பன்ட். நம்ம சேனல்ல 5000 சப்ஸ்கிரைபர் அடிச்சாச்சு. அப்புறம் மதியம் சாப்பிட போய் கை கேட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்தான். டேய் உனக்கு வீடியோக்குள்ள வரது ஓகேவாடான்னு கேட்டேன். ஓகே நான் என்னையும் போட்டுக்கோ அதை இவனையும் சேர்த்து போட்டுக்கோன்னு சொல்லிட்டான். சாப்பிட்றத வீடியோ எடுக்க சொல்லி போனை ஒண்டி புள்ளிட்டு கொடுத்தேன். அவனை ஆங்கிள் செட் பண்றான் மாட்டவே இல்லை போல அவனுக்கு. அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு ஈவினிங்கா ஹாஸ்டல் ரூம்ல கிட்ட மாத்திட்டு ட்ரைனிங்க்கு போயிட்டேன். அங்க போன அப்புறம் கொக்கோ போஸ்ட் அவுட்டர்ல ஐயா 15 ரவுண்ட் ஓட்டுற சொல்லிட்டாரு. இதுல கடைசி ரவுண்ட் ஸ்பிரிண்ட் வேற. இதுக்கே வண்டியில பாதி பெட்ரோல் காலி. அதுக்கப்புறம் பிடி ரூமுக்கு போயிட்டு ட்ரைனிங் பண்றதுக்காக ஒரு 3 பாலை தூக்கிட்டு பார்த்தா அதுல 2 பால்ல காத்து இல்ல. கேட்டா ஜிம்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜிம்முக்கு போயிட்டு பால காத்தடிச்சு எட்டுன்னு வந்துட்டேன். மேட்ச் ஆறதுக்கு போஸ்ட் எடுத்து வைக்கலான்ட்டு போனோம். ஆனா கொஞ்சம் ஸ்லிப்பா இருந்தது. உட்கார்ந்து இருந்த மண்டை சட்னியா இருக்கும். அதோ பின்னாடி அந்த ஓரத்துல நிக்கிறானுங்க பாருங்க. அவனுங்களை டீம் பிரிக்க சொன்னா 2 பேர் இப்படி ஓடுறான் அப்படி வரான். 2 பேர் கிரிக்கெட்ல வரத வெடிக்க பாக்குறான். இது கூட பரவாயில்ல. அதுல இன்னும் 2-3 பேர் டீம் பிரிக்கிறதுக்கு பதிலா பூ தலையை அடிச்சு போட்டு விளையாண்டு இருக்கானுங்க. சரி இப்படி வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் புஷ் பாஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். பால் எடுத்துட்டு வந்து சென்டர் பாயிண்ட்ல வச்ச அப்புறம் கூட எவனுக்கு எந்த டீம்னு தெரியல. மேந்த முடிச்சுட்டு எல்லாரும் நிக்கிறோம். ஆளுங்களை பிரிச்ச அப்புறமும் ஆளுங்க பற்றாக்குறை. எங்க டீம்ல 5 பேர், அவங்க டீம்ல 6 பேர். இதுக்கப்புறம் வெயிட் பண்ணா வேலைக்கு ஆகும்னு சொல்லி ஆட ஆரம்பிச்சிட்டோம். மேட்சுக்கு நடுவுல ஒரு ஃப்ரீ கிக் சான்ஸ். ரகம் தெரியாதவன் நான் தான் எடுப்பேன்னா தம்பி வெயிட் கரோ நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் எய்ம் பண்ணது லெஃப்ட் கார்னருக்கு. ஆனா எங்க டீம்ல உயரமா இருக்க 2 பேர் தான் வாழ வந்து நின்றானுங்க. சரி பாத்துக்கலாம் சொல்லிட்டு அடிச்சு பார்த்தா நான் போஸ்ட்ல அடிச்சு வெளில வந்துருச்சு. நான் அட்டா ஜஸ்ட்ல மிஸ் ஆயிடுச்சேன்னு நினைச்சிட்டு வந்தேன். பின்னாடி இருந்து கோல்னு சவுண்ட் பார்த்தா உள்ள போய் செகண்ட் போஸ்ட்ல அடிச்சு வெளில வந்திருக்கு போல. ஒரு மணி நேரம் விளையாண்டோம். நான் 2 கோல், ரகம் தெரியாதவன் 1 கோல். அப்புறம் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கோம்.